ஹாய் செல்லகுட்டீஸ், அன்னியாசியோ. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என்னை மாற்றும் காதலி ஜிமின் எஃப்எஃப் பார்ட் 17 தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் 17குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்ட் 16 வந்து லாஸ்ட்டாக எதில் முடிச்சிருந்தோம் அப்படின்னா, யூனாவும் ஜிமினும் வந்து அப்படியே காரில் வந்து ஆஃபீஸ்க்கு போய்கிட்டு இருக்க ஜிமின் வந்து லைட்டாக சீண்டி பார்ப்பார், வம்பிழுப்பார். அன்றைக்கி நைட்டு வந்து போங்க வாங்கன்னு சொல்லி அடி வாங்கியிருப்பார் இல்லையா, மரியாதை கொடுத்து. சரி மறுபடியும் அந்த மாதிரி பேசி இவளை வந்து வம்புக்கிழுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க சாரிங்க எதுக்குங்க போங்க வாங்க அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து பேசிக்கிட்டு இருக்க யூனா வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அழுகிறா. அதை பார்த்துட்டு ஜிமின், ஐயோ இவங்களை மறுபடியும் வந்து வம்பளுக்கு நினச்சி மறுபடியும் வந்து அழ வச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு யூனா வந்து என்ன பண்ணுறான், யூனா கார் ஸ்டாப் பண்ணு அப்படிங்கிறான். அதுக்கு யூனா வந்து பார்த்திங்கன்னா டைம் ஆகிடுச்சு அப்படின்னு அழுதுகிட்டே சொல்கிறா. நான் சொல்கிறேன்ல ஸ்டாப் பண்ணு. எதுக்கு? சாரிடி ப்ளீஸ், வி ஹாவ் டு சார்ட் அவுட் திஸ். யூனா பார்க்குறா, என்ன சார்ட் அவுட் பண்ண போகிறான் அப்படின்னு யோசிச்சுட்டு ரோட்டில் அப்படியே சைடில் காரை ஸ்லோ பண்ணி நிறுத்த ஜிமின் திரும்பி வாட் அப்படின்னு சொல்லி யூனா கேட்க டிஷ்யூ எடுத்து கண்ணை அப்படியே தொடச்சி விட்றான். யூனா அப்படியே கண்ணை இறுக்கி முடிக்க கண்ணில் வந்து பார்த்திங்கன்னா கண்ணீர் வெளியே வர ஜிமினை பார்க்காமலே கண்ணை மூடிட்டு உட்காந்துருக்கா யூனா. ஏய் இங்கே பாட்டி. ஜிமின் அப்படியே மெல்ல கண்ணத்தை வந்து பார்க்க, ஐம் சாரி, நீ சத்தியமாக ஒன்று ஹர்ட் பண்ண மாட்டேன் ஓகேயா, அண்ட் இட்ஸ் ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லி பிங்கி ஃபிங்கரை காட்ட யூனா பார்க்குறா. பெரும் மூச்சு விட்டுட்டு எதுவும் பேசாமல் காரை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டா. ஜிமின் பக்கமே திரும்பலை கார் ஆஃபீஸ் போகிற வர. ஆனால் ஜிமின் வந்து பார்த்தோன்னா அப்படியே யூனா பக்கம் திரும்பி உட்காந்துட்டு பிங்கி ஃபிங்கரை எப்படி வந்து காமிச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தானோ அதே மாதிரி உட்காந்துக்கிட்டே வரான். யூனா அப்படியே ட்ரைவ் பண்ணிட்டே போகிறா கண்டுக்காமல். ஆஃபீஸ் பக்கம் வந்துட்டாங்க. ஓகே வந்துட்டோம், ஹோப் எல்லோரும் என் டீமில் வந்திருக்கணும் அப்படின்னு கார் பார்க்கிங்கில் காரை பார்க் பண்ணிட்டு சீட் பெல்ட்டை கழட்ட சைடில் திரும்புகிறான். ஜிமின் இன்னும் பார்த்திங்கன்னா அதே பொசிஷனில் அப்படியே பிங்கி ஃபிங்கரை நீட்டின மணிக்கு யூனாவை பாவமாக பார்த்துட்டு உட்காந்துருக்கான். ஓஃப் பயந்துட்டேன், என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்க, உன்னை நீ ஹர்ட் பண்ண மாட்டேன்டி ப்ராமிஸ், ஐ நீட் மை ஃப்ரெண்ட் பேக் ப்ளீஸ் டி அப்படின்னு சொல்ல, ஃப்ரெண்டா என்ன இவன் ஃப்ரெண்டுங்கிறான். ஏய் என்ன ஃப்ரெண்டுன்னு சொல்கிற? ஆமாம் நீ தானே சொன்ன டே நினச்சி அடிச்சிட்டேன்னு, அதான். சாரி ஜிமின், டே இடத்தெல்லாம் யாரும் பிடிக்க முடியாது புரிஞ்சுதா அப்படின்னு சொல்ல ஜிமினுக்கு பார்த்திங்கன்னா கோவம் வருது. கண்ட்ரோல் பண்ணிவிட்டு கண்ணை மூடிட்டு, சரி அப்போது என்ன பண்ணுறது, என்ன பண்ணலான்னு அப்புறம் யோசிக்கலாம், இப்போ நீ இறங்க, உனக்கு கால் முக்கியல அப்படின்னு சொல்லி கேட்க, வால் கையே போச்சு, இதில் கால் போன என்ன தலை போன என்ன அப்படின்னு ஜிமின் சொல்கிறான். யூனா அப்படியே ஜிமினை பாவமாக பார்க்க, என்ன பார்க்குற? ஆமாம் உனக்கு என்னடி அவ்வளோ திமிரு? என் லவ் வேணான்னு சொல்கிறேன். சரி ஓகே அட்லீஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகும், அதுவும் வேணாங்கிற. ஏன் என்னை பார்த்து உனக்கு எப்படி தெரியுது? என் மேலே லவ் வராதுன்னு தானே சொன்னேன், காட்டுறேன்டி என் மேலே எப்படி லவ் வர வச்சு காட்டுறேன்னு பாருடி அப்படின்னு ஜிமின் சொல்ல, இன்னைக்கு கூட கவனிச்சேன், நான் பக்கத்தில் வரவும் அப்படியே உன் ஹார்ட் பீட்டு அப்படி அடிச்சுக்குது. சேம், எனக்கு நீ பக்கத்தில் வரப்போ எப்படி இருக்குமோ அது மாதிரி. யூ ஃபாலோயிங்னா அதை நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற அப்படின்னு ஜிமின் சொல்ல, உனக்கும் அப்படி தான் இருக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. எப்படி? அதான் அப்படியே படப்படன்னு ஹார்ட் ஏதோ வெடிக்க போகிற மாதிரி வேகமாக மூச்சு வாங்குறது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மைண்டில் இது ஏதோ வாய்ஸ்லாம் கேட்க அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்ல, எக்ஸாக்ட்லி உன்னை எப்போல்லாம் பார்க்குறனோ அப்போல்லாம். ஸ்கூலில் கூட ஆயிருக்கு, அப்புறம் மீட்டிங்கில் அன்றைக்கி ஒன்று பார்த்தனே அப்போது, அதான் வேகமாக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஓடிட்டேன் மீட்டிங் விட்டு. அப்புறம் மேரேஜ் அப்போது உன்னை கிஸ் பண்ண சொன்னப்போ உன் பக்கத்தில் வந்தப்போ அப்படியே மைண்டில் ஒரு வாய்ஸ், ஜிமினா இதை விட நல்ல சான்ஸ் கிடைக்காது, லிப்ஸில் கிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிச்சு. நான் தான் டீசெண்டாக ஃபோர்ஹெட்டில் முடிச்சுக்கிட்டேன். அப்போ நினச்சேன் கிஸ் பண்ணால் அவளே லிப்ஸில் பண்ணணும்னு, நான்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே திரும்ப சாரி கைஸ், நமக்கு இந்த கிஸ்ஸிங் இதெல்லாம் வந்து வராது ஓகேயா. ஓகே ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஜிமின் வந்து முணங்குறான். என்னென்னு பார்த்தா யூனா வந்து டேப் எடுத்து வாயில் ஒட்டிடுறான்.
இந்தாங்க கிஸ்ஸு தானே நினச்சிங்க, பிடிங்க 6 லிட்டர் ஹாபி வாட்டரு எல்லாம் தலையில் தெளிச்சுக்கோங்க என்ன. இப்படிலாம் வந்து உங்களை சேர விட்டுருவேனா? அப்போ தான் யூனா சொல்கிறா, நானும் பார்த்துட்டே இருக்கேன், அப்படியே ஹஸ்கி வாய்ஸில் ஃபீல் பண்ணி பேசினா மயங்கிடுவோமா, இறடா கீழே அப்படின்னு கத்த டோரை திறந்து இறங்க சொல்ல வாயில் டேப் எடுத்துட்டு, யூனோ ஏன்டி இப்படி பண்ணுற, சே ஜஸ்ட்டு மிஸ்ஸு, இன்னும் கொஞ்ச நேரம் பேசியிருந்தா அவன் என் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்திருப்பேன், மயக்கிருப்பேன் அப்படின்னு ஜிமின் காரை விட்டு இறங்கி அப்படியே ஜிமின் வந்து பேசிகிட்டு இருக்க. அப்போ தான் கிளிப்ப அவளை பாரு, நீ என்ன சிஇஓவா இல்லை சூனியக்காரனா? என்னை பார்த்து எத்தனை பெண்கள் கண்கள் மயங்கி விழுந்தாங்க தெரியுமா? ஓ அப்படியா, சரி நீ இங்கே நின்று பெண்ணாத்திட்டு, எனக்கு டைம் ஆச்சு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி போக, ஏய் இருடி அப்படின்னு யூனா கையை பிடிக்க யூனா திரும்பி பார்க்குறா. டக்குன்னு ஜிமின் ஐயோ இன்னும் முறைக்கிறா, மறுபடியும் அடிப்பாளோ அப்படின்னு கன்னத்தில் கை வச்சு பாவமாக நிற்க யூனா பார்த்துட்டு சிரிச்சிட்டு, ஏன் இப்படி பண்ணுற, தெரியாமல் தான் ஒரு கோவத்தில் அடிச்சிட்டேன் சாரி அப்படின்னு சொல்ல, என்னை யாருமே அடிச்சதில்லை தெரியுமா, அதான் டக்குன்னு நீ திரும்பினதும் பயந்துட்டேன். ஏன் என்னை கூட தான் உன்னை விட யாருமே ஹர்ட் பண்ணதில்லை தெரியுமா அப்படின்னு. சாரி மீ டூ அப்படின்னா 2 பேரும் லிஃப்ட் உள்ள போக யூனா ஃப்ளோர் நம்ம போட்டு அப்படியே பின்னாடி வரா. ஜிமின் வேணும்னே பார்த்தீங்கன்னா பின்னாடி நிற்கிறான். ஜிமின் மேலே பம்ப் ஆகி ஏய் அப்படின்னு சொல்லி கத்த, பயந்துட்டேன், ஏற்கனவே என்னால் தான் உன் கால் அடிபட்டுருச்சு, நீ தான் பின்னாடி வந்தா இருக்கு அப்படின்னு ஜிமின், நீ வேற நான் வரேன் தெரியுதுல்ல, ஏதாவது ஆச்சுன்னா அவ்வளோதான் எனக்கு அப்படின்னு சொல்ல, லூஸு அன்றைக்கி நான் பண்ண தப்பால் ஆக்சிடெண்ட் ஆச்சு, நீ என்ன பண்ண இதுக்கு போய் கில்ட்டு அது இதுன்னு. இல்லை ஐ திங்க் நான் உன் லைஃப்பில் வந்த பிறகு தான் நிறைய உனக்கு கெட்ட விஷயம் நடக்குதுன்னு தோணுது. ஏய் என்னடி பேசுகிற, இப்போ நீ தான் ஏதோ சூனியக்காரி மாதிரி பேசிகிட்டு இருக்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லை எப்போவும் உன் கூட இருக்க ஃபேங் அங்கிள் கூட இப்போது அவர் கூட உன் கூட இருக்க முடியாத மாதிரி ஆயிடுச்சு, அதுக்கும் காரணம் நான் தானே, நான் உன் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் தானே. அடி பாவி, அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போனதுக்கு காரணம் நீ தான் அப்படின்னு சொல்கிறியா? ஆமாம் அப்படி தான் நினைக்கிறேன், மைண்டில் ஏதோ தப்பாகவே அகைன் உனக்கு என்னால் ஏதோ என்னன்னு சொல்ல தெரில, பட் ஏய் அப்படின்னு ஜிம்மின் அப்படியே யூனாவை பேக் ஹக் பண்ணி யூனா ஷோல்டரில் ஃபேஸ் அப்படியே வச்சு ஹக் பண்ணிக்கிறான். ஏய் என்னடி ஏதோ யோசிக்கிற, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. யூனாவும் அப்படியே ஜிமின் ஹக் பண்ணிட்டு இருக்க அவன் கையை பிடிச்சிட்டு அவளும் அமைதியாக நிற்கிறா. ஏதோ யோசனையில் ஜிமின் பார்க்குறான், என்ன இவ்வளோ நேரம் ஆகியும் எதுவும் சொல்லாமல் நிற்கிறா, சரி லைட்டாக சீண்டி பார்ப்போம் அப்படின்ட்டு, பேபி ஐ லவ் யூ அப்படியே ஜிமின் ஹக் பண்ணிகிட்டே யூனா ஃபேஸை பார்க்க, ரைட்டு மைண்டில் எதையோ போட்டு குழப்பிட்டு இருக்கா போல். யூனா யூனா வாட், நான் இப்போ ஒன்று சொன்னேன் அதுக்கு எதுவுமே சொல்லலை, என்ன சொன்னேன், என்னத்தை போட்டு மைண்டில் குழப்பிட்டுருக்க, என்னாச்சு உனக்கு அப்படின்னு ஜிமின் கோவமாக கத்துறான். நான் தான் சொல்கிறேன்ல கார் ஆக்சிடெண்ட் ஆனது ஏன் தப்பு, நான் ட்ரிங்க் பண்ணேன், அண்ட் தென் பேங்க் அங்கிளுக்கு உடம்பு சரியில்லாமல் போனது அவர் ஏஜ், அதுக்கும் நீ என் லைஃப்பில் வந்ததுக்கும் என்னடி சம்மந்தம் லூஸு அப்படின்னு டென்ஷனில் ஜிமின் கத்த. இப்போ ஏன்டா கத்துற, அமைதியாக பேசு, எப்படிடி அமைதியாக பேச முடியும், ஓரளவு தாண்டி எல்லாம், இப்போ கூட நான் ஒன்று சொன்னேன் நீ அதை காதில் கூட வாங்கல, இன்கேஸ் கேட்டிருந்தா இந்நேரம் நீ தான் கத்திட்டு இருந்திருப்ப, நான் இல்லை. நான் ஏன் கத்தணும், ஏன் கத்தணும்னா ஏன்னா நான் சொன்னது அப்படிப்பட்ட விஷயம், அதனால் கண்டிப்பாக கோவப்பட்டு என்னை திட்டுவேன்னு சொன்னேன், அட்லீஸ்ட் உன் மைண்டை அந்த விஷயத்தில் இருந்து என்னை திட்டத்தில் டார்கெட் பண்ணுவேன்னு நினச்சேன், அதுக்காக தான் சொன்னேன். நீ கேட்டுட்டு எந்த பதிலும் சொல்லாமல் தேவையில்லாத எதையும் யோசிச்சுட்டு அமைதியாக இருந்த, அதான் கத்துனேன். சடனாக யூனா ஐ லவ் யூ டூ அப்படின்னு ஜிமினை ஹக் பண்ணிக்கிறா. ஜிமின் அப்படியே ஷாக்காகி நிற்கிறான், இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாமல். யூனா ஹக் பண்ணிகிட்டு இருக்க ஜிமின் ஹக் பண்ணல. யூனா அப்படியே ஹக் பிரேக் பண்ணிட்டு, நீ கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டேன், நீ இப்போ ஒன்றுமே சொல்லாமல் நிற்கிற அப்படின்னு யூனா கேட்க, அது வந்து அப்படின்னு ஜிமின் முழிக்கிறான். அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணல யூனா ஹக் பண்ணுவேன்னு. அப்போ தான் சடனாக லிஃப்ட் டோர் ஓப்பன் ஆக யூனா ஜிமின் பார்த்துட்டு நிற்கிறா. அப்படியே வெளியே போக நீங்கள் 2 பேரும் ஒன்றா வெளியே வரீங்க. ஜிமினை பார்க்குறீங்க, அவன் ஸ்டில் ஒன்றும் பேசலை.
ஜிமினா அப்படின்னு அவனை கூப்பிட, ஆ வாட் அப்படின்னு சீரியஸாக கேட்குறீங்க. ஆப்போசிட்டில் அவங்க கலீக்ஸ் வந்து வராங்க. ஹாய் சார், வெல்கம் அப்படின்னு ஜிமினை உள்ளே கூட்டிகிட்டு போக நீங்களும் பின்னாடியே போகிறீங்க. உங்கள் ரூம் வரவும் டோரை திறந்துட்டு உங்கள் ரூம் உள்ளே போயிடுறீங்க. உள்ளே போயிட்டு ஓ அப்படின்ட்டு சிரிக்கிறீங்க. அடி பாவி, ஏண்டி சொன்ன, உண்மையாக லவ் பண்ணுறியா என்ன அப்படின்னு சொல்லி உங்களை நீங்களே வந்து கேள்வி கேட்டுட்ருக்க. தெரியலையே, அவன் கேட்டான். அது எனக்கும் கேட்டுச்சு. ஆனால் அப்போ என்ன சொல்கிறது தெரியாமல் நின்றுட்டு இருந்தேன். அவன் கத்த ஆரம்பித்ததும் இல்லை, இதுக்கு மேலே அவன் கஷ்டப்படுத்த வேணாம், அவன் பட்டதும் போதும்னு சொல்லிட்டேன். ஐயோ, இதுதான் காதலா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இவனை அப்படியே ரூமில் சுற்றிக்கிட்டு இருக்க. ஐ லவ் யூ ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு குதிக்கிறா. சி, என்னடி பண்ணுற, வெக்கமா இல்லை? இவ்வளோ நாள் பிடிக்கல சொல்லிட்டு இப்போ இப்படி பண்ணிகிட்ருக்க. கெத்து இவனா, கெத்து, வலியாத. அண்ட் நம்ம ஐ லவ் யூ டூன்னு சொன்னோம், அதுக்கு அவன் எதுவுமே ரிப்ளை பண்ணல. ஒருவேளை வேணும்னே லிஃப்டில் நம்மளை சீன்றதுக்காக, நம்மளை ஆமாம்ல நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக தான் அவன் ஐ லவ் யூ சொன்னேன்னு சொன்னான். ஐயோ, நம்ம தான் உளறிட்டோமோ, ஏன் யூனோ இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சந்தோஷம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து லைட்டாக மைண்டுக்குள்ளே கில்ட்டாக இருக்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா, ஓகே நீ லவ் பண்ணுறல, கன்ஃபார்ம்ல உனக்கும் அவனை பிடிச்சிருக்குல்ல, இதை டேயும் கிட்ட சொன்னால் ரொம்ப சந்தோஷப்படுவான் அப்படின்னு சொல்லி ஃபோன் எடுக்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா, இல்லை வேணாம் கன்ஃபார்ம் ஆகட்டும், அவனும் நம்மளை உண்மையாகவே லவ் பண்ணுறானான்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்த மாதிரி டேயும் கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஃபோனை வந்து தூக்கி பாக்கெட்டில் போட்டுட்டு அப்படியே ஜாலியாக அவங்க ரூமில் வந்து ஆடிக்கிட்டு இருக்க. அப்போ தான் சடனாக ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு யாரோ பிஎம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சவுண்டு கேட்க. திரும்பி பார்த்தா யாருன்னு பார்த்தா நம்ம பம்கியூ. ஏய், நீ என்னடா பண்ணுறீங்க, அது உங்களை கூப்பிட வந்தேன், ஆனால் நீங்கள் என்னடானா. என்னடா, ஒன்றும் இல்லை, சேடாக இருப்பீங்க பார்த்தா குதித்து சந்தோஷப்பட்டுருக்கீங்க. இதுவே எங்கள் அப்பா எனக்கு சிஇஓ போஸ்டிங் கொடுக்காம வேறு யாருக்கோ கொடுத்தா இந்நேரம் உண்டு இல்லைன்னு பண்ணியிருப்பேன் பிஎம். நீங்கள் என்னன்னா பொறுப்பே இல்லாமல் ஆடிட்டு இருக்கீங்க, சச்ச அப்படின்னு பம்கியூ சொல்ல. டேய், உன்னா சிஇஓ யார், என் ஹஸ்பண்ட் தானே, நான் என்ன வருத்தப்பட போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஹஸ்பண்டா உங்களுக்கா, அவரா, ஓஹோ சரி ரைட்டு, அப்போது கட்சி மாறிட்டிங்களா அப்படிங்கிறான் பம்கியூ. டேய், கொல்ல போகிறேன் உன்னை பாரு. ஆமாம், டீம்ல எல்லாம் வந்துட்டாங்களா? எல்லாம் வந்துட்டாங்க பிஎம் அப்படின்னு பம்கியூ கூட பேசிகிட்டே டீம் பேம் கிட்ட நடந்து போயிட்டு பார்க்குறீங்க. பார்த்துட்டு டேயும் எங்கடா அப்படின்னு கேட்க, ஐயோ வரலையாவ, வரல போல பிஎம் அப்படின்றான். ஏன், என்னாச்சு, கால் பண்ண அவளுக்கு? அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் வந்துட்டேன் அப்படின்னு சவுண்டு கேட்க பின்னாடி பார்த்தா டேயு வந்துட்டா. ஏய், என்னாச்சு டேயு, இவ்வளோ லேட், எவ்வளோ கால் மெசேஜ் பண்ண, ஏன் நீ எதுக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணல? ஃபோன் ரிப்பேர் அதான் அப்படின்னு யூனா ஃபேஸை பார்க்காம அப்படியே சொல்கிறா. ஃபோன் ரிப்பேரா, சரி ஓகே வா அப்படின்னு சொல்ல. அப்போ தான் அவங்க ஆஃபீஸ் கலீக் ஒருத்தர் வந்துட்டு, யூனா மேம் உங்களை ஜிமின் கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்ல. நீங்களும் என்னவா, என்னன்னு தெரில கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்ல. ஐயோ, எதுக்கு இப்போ கூப்பிட்றான், ஓகே ஃபைன் காய்ஸ் எல்லாம் மீட்டிங்காக வந்துடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு டேயு வந்து பார்த்துக்க சொல்லிவிட்டு அப்படியே வந்து போயிடுங்க. டேயு வந்து பார்த்திங்கன்னா எதுவும் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறா. அப்படியே யூனா போக இந்த பக்கம் டேயு, சவா இவங்கக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்குள்ள அப்படின்னு நினச்சிட்ருக்க. பம்கியூ வந்து பார்த்திங்கன்னா, பைத்தியம் என்னாச்சு உனக்கு, ஏன் இப்போலாம் யூனா மேம் இப்படி பிஹேவ் பண்ணுற, சபா டேய் அது ஒரு பெரிய கதை சொல்கிறேன் என்னென்னு அப்படின்னு டேயு சொல்ல ஆரம்பிக்கிறா. அப்படியே அங்கே கட் பண்ணால் இந்த பக்கம் யூனா ஜிமின் கூப்பிட்டான்னு என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு போகிறான். ஜிமின் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா கேபினில் வந்து உட்காந்துட்ருக்க, அங்கே இருக்க. எக்ஸ்கியூஸ் மீ மே கமின் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே யூனா போக ஜிமின் அங்கே பார்த்திங்கன்னா புக் ஷெல்ஃப்ட்டு நிற்கிறான். யூனாவை பார்த்ததும் அடுத்த செகண்ட் எதுவும் யோசிக்கல, ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறான். ஐ ஆல்ரைட், என்னாச்சு அப்படின்னு சொல்லி யூனா கேட்க, திங்கி ஐம் சாரி அப்படின்றான். நீ சடனாக சொன்னதும் எனக்கு என்ன சொல்ல தெரில அதான் அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்ல, பார்த்தனே உன்னை தான் பேய் அடித்த மாதிரி நின்றுட்டு இருந்தேன்.
பேய் அடிச்சிருந்தா கூட நான் அவ்வளோ ஷாக்காக இருக்க மாட்டேன்டி. நீ டக்குன்னு சொன்னதும் எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு அப்படின்னு ஜிமின் சொல்ல, உண்மையாகவே என்ன லவ் பண்ணுறியடி அப்படின்னு ஜிமின் கேட்குறாரு. தெரியல, சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொன்னேன். ஓகே, பட் உண்மையா அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து பேசிகிட்டு இருக்க டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா யூனா வந்து அப்படியே ஹக் பண்ணி ஐ லவ் யூ அப்படிங்கிறா. ஜிமின் வந்து பார்த்துட்டு லைட்டாக சிரிச்சிட்டு யூனாவை ஹக் பண்ணிவிட்டு ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு. அப்படியே யூனாவும் ஜிமினும் ஹக் பண்ணிவிட்டு ஃபியூ செகண்ட்ஸ் நின்றுட்டுருக்க. அப்போ தான் ஜிமின் ஹக் பிரேக் பண்ணிட்டு கேட்குறாரு, இனிமே நீ என் கூட இருப்பல்ல, என்னை விட்டு போக மாட்டல்ல அப்படின்னு சொல்லி யூனாவோட ஹேண்டில் வந்து கிஸ் பண்ண, ஜிமின் என்னை விட்டு நீ போக மாட்டல்ல அப்படின்னு சொல்லி கேட்டதும் அப்போ தான் யூனாக்கு ஏதோ ஸ்ட்ரைக் ஆகுது. ஏதோ அப்படியே யோசிச்சுட்டு டென்ஷனாக நிற்கிறா. ஜிமின் கேட்ட கொஷினுக்கு பதில் சொல்லாமல் அப்படியே ஜிமினை விட்டு விலகி டூர் பக்கமாக நடந்து போக பார்க்குறா. ஆனால் அப்படியே நின்றுட்டு ஏதோ யோசிச்சுட்ருக்க ஜிமின் அப்படியே பேக் ஹக் பண்ணிவிட்டு, சரி நீ எங்கே போனாலும் சரி என்னையும் கூட்டிகிட்டு போ, நானும் வருவேன், இல்லைனா உன்னை எங்கேயும் போக விட மாட்டேன், ஓகேயா அப்படின்னு சொல்ல, யூனாவும் லைட்டாக சிரிச்சிட்டு, அப்போது நீ தான் என் சோல்மேட்டா அப்படின்னு திரும்பி கேட்குறா சிரிச்சுக்கிட்டே. ஐ திங்க் ஸோ அப்படின்னு ஜிமின்னு சொல்ல செஸ்லேயே அடிக்கிறா. திங்க் ஸோவா அப்படின்னு. இந்த மாற்றத்துக்கு காரணம் என்னவோ அப்படின்னு ஜிமின் கேட்க, தெரியாது, தெரிஞ்சால் சொல்கிறேன், ரியலி சொல்லணும்னு தோணுச்சு, ஏன்னு தெரில, சரி 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 ரொம்ப குழப்பிக்காத அப்படின்னு சொல்லி கிஸ் பண்ண போக ரெண்டு பேரும் அப்போ தான் சிவ பூஜையில் கரடி பூந்த மாதிரி யாரோ வந்து டோரை நாக் பண்ணுறாங்க. ரெண்டு பேரும் சடனாக வந்து அப்படியே விலகிட்டு அப்படியே ரெண்டு பேரும் வைக்கப்பட்டு சிரிச்சுக்கிட்டு நிற்க, ஜிம்மின் வந்து என்ன பண்ணுறான், நான் போய்ட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி டோர்கிட்ட போக, இவனை அப்படியே டேபிளில் கை கட்டிட்டு சாஞ்சிட்ருக்கா. டோர்கிட்ட போயிட்டு ஜிமின் ஓப்பன் பண்ண சடனாக, ஹே ஜிமின் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு ஹக் பண்ணுறா ஜிமினை. ஜிமினும் வந்து பார்த்திங்கன்னா, ஏய் ஹாய் டீனா, தேங்க்யூ அப்படின்னு ஜிமின் சொல்ல, அட யாருன்னு தெரியுதா, நம்ம டீனா, யாருன்னு ஞாபகம் இருக்கா, உங்கள் ரிசப்ஷன் பார்ட்டியில் ஜிமினை க்ரஷ்னு சொல்லி அப்புறம் உங்களை வேற இத்தனை நாள் அப்பாட்ட கை நீட்டி சம்பளம் வாங்கினேன், இப்போ உன் ஹஸ்பண்ட்டை கை நீட்டி சம்பளம் வாங்க போகிற, என்னையும் நான் உன் வாழ்க்கை இப்படி சம்பளம் வாங்கிட்டே போயிடுமோ அப்படின்லாம் சொல்லி கலாய்ச்சிட்டு போனான் இல்லையா. உன்னெல்லாம் வந்து சிஇஓ வந்து கனவு தான் உனக்கு காண முடியும், நீ சிஇஓலாம் ஆக முடியாது அப்படின்னு சொல்லி டீனா வந்து உங்களுடைய ரிசப்ஷன் ஃபங்க்ஷன் அப்போது வந்து கடுப்பேற்றிட்டு போயிருப்பா. அவள் தான் வந்து பார்த்திங்கன்னா வரா. ஓகே செல்லக்குட்டீஸ், ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பார்ட்டில் மீதி என்னாச்சு அப்படிங்கிறத அப்படியே வந்து பார்ப்போமா. ஓகேயா, டாடா பை பை, டேக் கேர், அன்யோங் ஆன் மீ.